எதிரிங்க எல்லாருக்குமே இப்படிதான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி நம்ம மல்லி இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ரொம்பவும் தோத்து போயிட்டோம், நம்ம துவண்டு போயிட்டோம் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா மல்லி இந்த இடத்துல ரொம்பவும் யுனிக்கா யோசிச்சது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே பதிலடி கொடுக்கற மாதிரி இப்படிப்பட்ட சம்பவங்களை சிறப்பாவும் சூப்பராவும் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு கடைசியில இவங்க எல்லாரையுமே உண்டு இல்லைன்னு பண்றதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க. கடைசியில எல்லாருக்குமே என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம இப்படி தோத்து போயிட்டோமே, தோத்துக்கிட்டே இருக்கியாடா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி எல்லாருமே தன்னோட முகத்துல அவங்களே காரி துப்பிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நடக்க போகுது. ஏன்னா இந்த ஒரு பூமி பூச்சியை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது இவங்க எல்லாருடைய கனவும். அது மட்டும் இல்லாம இப்போ கடைசியில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து இந்த பூமி பூச்சியை நல்லபடியா முடிப்பாங்க. அதுவும் இல்லாம மல்லி இவ்ளோ சப்போர்ட்டிவா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியில வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம இப்படி இந்த பூமி பூச்சியை தடுத்து நிறுத்திட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லி, அதாவது சீப்படுத்து ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க எல்லாருமே நிறைய படத்துல பார்த்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஐயர் வரல அப்படின்னா கண்டிப்பா இந்த பூமி பூஜை நின்றோம், அதுக்கப்புறம் ஐயரும் யாரும் கிடைக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறது தான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படி நம்ம மறு சம்பவத்தை செஞ்சு விடுவாங்க அப்படின்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில சூப்பரா இந்த பூமி பூஜை நடக்குது. அதாவது ஐயரே இந்த பூமி பூஜையை நடத்தணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, அந்த மந்திரமும் தெரியணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. எப்படி இந்த பூஜையை பண்றது, நார்மலா வீட்ல எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த பூஜையும் பண்ண போறோம். அதாவது அதுல சில எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அதாவது இந்த ஒரு பிசினஸ் நல்லபடியா அமையணும், இந்த ஒரு பூமி பூஜை நல்லபடியா நடக்கணும், அடுத்ததா இந்த கட்டடம் இன்னும் பல உயரத்துக்கு வரணும், அதாவது அந்த ஐயர் வந்திருந்தா கூட இப்படியெல்லாம் மந்திரத்தை சொல்லி இப்படியெல்லாம் நடக்கணும், இந்த மாதிரி இந்த தொழில் அமோகமா போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு பூஜையை நல்லபடியா முடிச்சு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகமான விஷயம். நம்ம மல்லி மேல இருந்த நம்பிக்கை இதுக்கு முன்னாடி விஜய்க்கு தாராளமான நம்பிக்கை, எவ்வளவோ பெரிய நம்பிக்கை. ஆனா இப்போ அதையும் தாண்டி நம்ம மல்லி நம்ம விஜய்க்கு மிகப்பெரிய உயரத்துல கொண்டு போய் நிறுத்து, அதாவது அந்த அளவுக்கு பார்க்க போறாங்க, மிகப்பெரிய உயரமா பார்க்க போறாங்க அப்படின்றதுதான் ஒரு சூப்பரான சம்பவமே அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் இவங்க யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே திருன்னு முழிக்கக்கூடிய அடுத்தடுத்த சிச்சுவேஷனும் உருவாக போகுது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்படியெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே இங்க நடக்கிற விஷயம் தெரிஞ்சு உண்மையிலே வயிறு எரிஞ்சு சாக போறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு, எதுக்காக ஐயர் வரல, ஐயர் வந்திருந்தா சிம்பிளா இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும், மல்லி எதுக்காக ஐயரா மாறினாங்க அப்படின்றது எல்லாமே உண்மையிலே ரொம்பவும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதுவும் இல்லாம அந்த ஒரு சிச்சுவேஷன்ல உண்மையிலே விஜய் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. அதாவது இந்த ஐயர் ஃபோன் பண்ணி விஜய் கிட்ட இந்த ஒரு பூஜை நடக்காது, இந்த பூஜைக்கு நான் வரமாட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இங்க நம்ம விஜய்க்கு செம்ம கோவத்தோட அந்த ஐயரை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுறாங்க. ஆனா உண்மையிலே அந்த ஐயர் ஏன் வரல அப்படின்ற ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு காரணத்தை விஜய் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஆனா மல்லி யோசிச்சாங்க, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அந்த ஐயர் அவ்வளோ கான்பிடென்ட்டோட சொல்லிட்டு போனவரு இப்ப எதுக்காக வரல, அதுவும் இல்லாம இப்படி பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதே மாதிரி ஐயர் வந்தாதான் இந்த பூஜையை நடத்த முடியும்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை தான் நம்ம முறியடிக்கணும், இந்த பூஜை இங்க கண்டிப்பா நடக்க வச்சு நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, இந்த பூஜையை நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம விஜய்க்கு ஒண்ணுமே புரியல, என்ன மல்லி சொல்லிட்டு இருக்க, ஐயர் இல்லாம எப்படி மல்லி இது சாத்தியமாகும், என்ன மல்லி சொல்ற அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீ எதுக்கும் கவலைப்படாத விஜய், எல்லாமே நான் பாத்துக்கிறேன், இனிமே எல்லாமே நம்ம கண்ட்ரோல், அவர் எந்த மாதிரி பூஜை பண்ணுவாரோ அந்த பூஜையை நம்மளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலே பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே பாராட்டுறாங்க. அதாவது இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா, அதாவது முதல்ல விஜய் என்ன நினைச்சாரு, வந்திருக்கவங்க எல்லாருமே நம்மளை கேவலமா பேசுவாங்க, இந்த பூமி பூஜை நடக்கல அப்படின்னா அசிங்கமா போயிடும் அப்படி இப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா எல்லாத்துக்குமா சேர்த்து மல்லி இப்படி ஒரு சூப்பரான முடிவை கட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தடுத்து எல்லாமே சம்பவம் எல்லாமே சூப்பரா சிறப்பா நடந்துச்சு. உண்மையிலே நம்ம விஜய் அசந்து போயிட்டாரு. அதுவும் இல்லாம நம்ம மல்லி இருந்துட்டு அங்கேயே ஐயரா உட்காந்து அந்த மந்திரத்தை எல்லாத்தையுமே அமோகமா சொல்லி கடைசியில இந்த ஒரு பூமி பூஜையை சூப்பரா நடத்தி முடிக்கிறாங்க. அதுலயும் நம்ம மல்லி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் இதே மாதிரி நடக்கும், அதாவது இந்த ஒரு நீங்க எடுத்த ப்ராஜெக்ட்ல எத்தனையோ தடங்கள் வரலாம், அதை எல்லாத்தையுமே எப்படி தகத்தெறிஞ்சிட்டு நம்ம போறது அப்படிங்கிற ஒன்றை மட்டும்தான் பார்க்கணும், இதுல
இதுல என்னென்னமோ நடக்கும், இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி உண்மையிலே அடுத்ததா நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க அப்படின்றது தான் நம்ம வாழ்நாள் முழுக்க பேசப்படும். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியும். அதே மாதிரி இங்க ஒருவேளை ஐயர் வராம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே யோசிச்சு தான் இந்த மந்திரத்தை எல்லாத்தையுமே நைட் ஃபுல்லா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது இந்த மந்திரம் எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த மந்திரத்தை அழகா ஈஸியா படிச்சு இந்த ஒரு பூஜையை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி உண்மையிலே ஐயர் வந்திருந்தா கூட இவ்ளோ சூப்பரா நடந்திருக்குமான்னு தெரியாது. ஆனா உண்மையிலே வேற லெவல்ல நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாம இந்த பூஜையோட முடிவுல, அதாவது எல்லாருமே இந்த பூஜை எப்படி நடக்கணும்னு நினைச்சாங்களோ அதை விட சிறப்பா நடந்துச்சு. விஜய்க்கெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா இந்த பூஜை இவ்ளோ சூப்பரா நடந்ததுனால. அதே மாதிரி வந்திருக்கவங்க எல்லாமே உண்மையிலே நீங்க இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதுவும் இல்லாம அவங்களே ஐயரே வரல அப்படின்னாலுமே கூட அவங்க சூப்பராவே மந்திரம்லாம் சொல்லி இந்த ஒரு பூஜையை நடத்துவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒருத்தங்களை தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ்லாம் கிடைக்குது. வேற லெவல்ல இருந்துட்டு இருக்கு. மல்லி ஒரு மிகப்பெரிய ஆளா இங்க களமிறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.